வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குக்கர் வந்து அடுப்பில் வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம குக்கரில் தான் வந்துட்டு பிரியாணி வந்து செய்ய போகிறோம். பிரியாணி வந்து ஆல்ரெடி நான் பாத்திரத்தில் செஞ்சது அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். பிரியாணி வந்து நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். ஸோ வந்து எண்ணெய் காயட்டும். ஸோ எண்ணெய் காய்ஞ்சிச்சு. நான் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு, இந்த பிரியாணி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா வெடிச்சிருச்சு. நான் இப்போ என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி வந்து குக்கரில் குழையாமல் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து குழைய வேகணும். தக்காளி இப்போ வந்து ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. 3/4 டீஸ்பூன் வந்துட்டு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளியே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து வணக்கிடணும். அந்த அளவுக்கு நல்லா குழைய வணக்கணும். ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கிறோம் இல்லைங்களா, அதனால தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வணக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். புளிப்பு இல்லாத தயிர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து புதினா ஆட் பண்ணிக்கிறேன், மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சிக்கன் கூட நல்லா மெர்ஜ் ஆகிற மாதிரி நம்ம வந்து வணக்கி விட்டுடலாம். நீங்கள் எல்லாமே உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கறியில் இருக்க தண்ணியிலே வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்க அப்படின்னா கரிஞ்சிடும், அடியிலலாம் பிடிச்சிக்கும். ஸோ இப்படியே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன், அது பத்தலை. அதனால் இப்போ அகெயின் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது ரெக்கார்ட் ஆகலை, சாரி. அவங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து கொதிச்சு வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கறி வந்து 3/4 பாயில் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு சொம்பு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து அரிசி வந்து ஆட் பண்ணணும். நான் 20 மினிட்ஸ் முன்னாடியே வந்து அரிசி ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு காரம் வந்து இப்போ கடைசியாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் வேணுங்கிறத வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குள்ளே நீங்கள் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூடிடலாம். மூடியாச்சு. 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கிறேன், ஹை ஃப்ளேமில் வைக்கல. ஓகேங்களா? 3 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து உதிரி உதிரியாக வந்திருக்குன்ட்டு. ஸோ பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நம்ம உடையாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், எப்படி எடுத்தாலும் வந்து நமக்கு வந்து பிரியாணி வந்து குழையவே இல்லை. இந்த அளவுக்கு சூப்பராக வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே லைட்டாக கிளறி மட்டும் விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குழையாமல் எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.